மகிழ்வோம். பகிர்ந்து மகிழ்வோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு உண்மையை வச்சு நம்ம இப்போ ஒரு நாடகமா நம்ம பார்க்கலாம். ரெடியா எல்லாரும்? ஏசு 5 அப்பமும் 2 மீன்களையும் விட்டு 5000 பேருக்கு உணவளிச்சாங்கல்ல, அந்த கதையை தான், அந்த உண்மையை தான் நம்ம, அந்த அற்புதத்தை தான் நம்ம இப்போ நாடகம் வழியா பார்க்க போறோம். ஓகேவா? இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமுற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் அமர்ந்து ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்விருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா, இங்கே ஒரு சிறுவன் இருக்கின்றான். அவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இது எப்படி எல்லாருக்கும் போதும் என்றார். இயேசு, அனைவரையும் அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 பேர். இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் கூட வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே, ஆம், இந்த உண்மையை இந்த ஓமையின் வாயிலாக கண்டுகளித்தமைக்காக உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.